ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரி வந்து இன்றைக்கி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2353.879 அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம். நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் 20 பிப்ஸ். நம்ம அடிக்கிற கொஞ்சம் ஸ்லோவான மூவ்மெண்ட் இருந்தனால நம்ம வந்து ஒரு 10 பிப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு 33 யூஎஸ்டியோட. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தோன்னா இப்போ நம்ம எடுத்திருக்கோம். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது மார்க்கெட். அடுத்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஒரு புல் பேக் வேறு கொடுத்துருக்கு. ஸோ ஓகேங்களா, இந்த புல் பேக் ஆகும்போது நம்ம அந்த அந்த புல் பேக் ஆகிற கேண்டிலுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில், ஆனால் இப்போ கரண்ட்டு 1 ஹவர் கேண்டில், அதாவது கரண்ட் 1 ஹவர் கேண்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட லோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது 2368,993 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2377.386 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான மினிமம் ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $80 பக்கம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ போதும், மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ட்ரியில் பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம பர் டேக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், $100 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே பார்த்தோன்னா லாட் சைஸ் வந்து 0.30 போட்டு இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து $100 ப்ராஃபிட். சூப்பர் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.